இன்று சமூக ஊடகங்களில் விஜய் திரிஷா தொடர்பாக பல்வேறு புகைப்படங்களும் போஸ்டர்களும் கருத்துக்களும் வைரலாகிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இன்று நடைபெற்ற இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியை ஏற்றினார். அந்த நிகழ்வில் நடிகை திரிஷாவும் தனது தாயாருடன் கலந்து கொண்டார். மேலும் விஜயின் பெற்றோர்களான S.A. சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். திரிஷா விஜயின் பெற்றோர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த காட்சிகளும், விஜய் அவர்களை பார்த்து சல்யூட் செய்த காட்சிகளும், விழா முடிவில் திரிஷா விஜய்க்கு கையசைத்த காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இவை நடந்த நிகழ்வுகளின் காட்சிகள். இதற்கு அப்பால் சமூக ஊடகங்களில் நாம் உருவாக்கும் கதைகள் உண்மையா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு நிகழ்ச்சியில் இருவர் ஒன்றாக இருப்பது ஒரு உண்மை. ஆனால் அந்த புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு இது போன்ற உறவு இருக்கிறது, இதுதான் அவர்களுக்குள் நடக்கிறது என்று நம்முடைய கற்பனையை உண்மையாக்கி மாற்றிவிட முடியுமா? முடியாது. இன்றைய காலத்தில் ஒரு புகைப்படத்தை எடிட் செய்யலாம். AI மூலம் ஒரு புதிய புகைப்படத்தை உருவாக்கலாம். ஒருவர் சொல்லாத வார்த்தையை அவர் சொன்னது போல உருவாக்கலாம். பழைய புகைப்படத்தை புதிய சம்பவத்துடன் இணைத்து ஒரு புதிய கதையை உருவாக்கலாம். ஆனால் ஒரு புகைப்படம் வைரலானது என்பதற்காக அந்த புகைப்படத்துடன் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நம்பிவிடக் கூடாது. விஜய் யார்? திரிஷா யார்? சந்திரசேகர் யார்? சோபா சந்திரசேகர் யார்? அவர்கள் அனைவரும் பொதுவெளியில் இருக்கும் பிரபலமான நபர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஆதாரம் இல்லாமல் கதை உருவாக்குவது நியாயமா? ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காக அவரை பற்றி பொய் சொல்லக்கூடாது. ஒருவரை பிடிக்கிறது என்பதற்காக அவரை பற்றிய ஒவ்வொரு செய்தியையும் உண்மை என்று நம்பவும் கூடாது. நமக்கு பிடித்தவராக இருந்தாலும் பிடிக்காதவராக இருந்தாலும் உண்மை என்றால் உண்மை, ஆதாரம் இல்லாதது என்றால் ஆதாரம் இல்லை. இதுதான் ஒரு பொறுப்பான சமூகத்தின் அடையாளம். இன்று நாம் மற்றவர்களை பற்றி உருவாக்கும் ஒரு போலி போஸ்டர் நாளை நம்மை பற்றியும் உருவாக்கப்படலாம். அப்போதுதான் அதன் வழியை நாம் புரிந்து கொள்வோம். அதனால் ஒரு வேண்டுகோள்: ஒரு புகைப்படம் வந்தால் உடனே ஷேர் செய்யாதீர்கள். ஒரு வீடியோ வந்தால் உடனே நம்பாதீர்கள். ஒரு போஸ்டர் வந்தால் உடனே தீர்ப்பு சொல்லாதீர்கள். முதலில் கேளுங்கள், இதற்கு ஆதாரம் என்ன? இதை நம்பகமான ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளனவா என்று. ஏனென்றால் ஒரு ஷேர் என்பது வெறும் கிளிக் அல்ல. அது ஒருவருடைய கண்ணியத்தையும் ஒருவருடைய குடும்பத்தையும் ஒருவருடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடியது. வைரலாகும் செய்தியை மட்டும் பேச வேண்டாம், உண்மையான செய்தியை பேசுவோம். ஊகத்தை செய்தியாக மாற்ற வேண்டாம், கற்பனையை உண்மையாக மாற்ற வேண்டாம். மனிதர்களின் கண்ணியத்தை மதிப்போம். இதுதான் மனசாட்சியின் குரல். பேசுவோம் உண்மைக்காக, சிந்திப்போம் சமூகத்துக்காக, மாற்றத்தை உருவாக்குவோம் மனிதநேயத்துக்காக.